வீட்டில் முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது பிடிக்காது. நம்ம ஏதாவது வந்து அதை தாளித்து கூட வந்து சாப்பிட்ருவோம். எனக்கு வந்து இந்த பழைய சாதம் தாளித்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து மதியம் சாப்பாடு வடிச்சது சரியாக அவங்க சாப்பாடெல்லாம், அதனால் மீதி ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, யோகி வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். சரிடா நான் வீட்டிலே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸை வீணாக்காமல் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்துச்சு அதையும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு தக்காளி தேவைப்படாது. அப்புறம் இருந்த ரைஸை எல்லாத்தையும் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, முட்டை வந்து பார்த்திங்கன்னா அது போட்டால் தான் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதுனால முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 முட்டையை வந்து அடித்து அதில் வந்து ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே அந்த டேஸ்ட்டு தான் இருந்தது. அதில் வேறு எந்த சாஸ் எதுவுமே போடல, அஜினமோட்டோ எதுவுமே நம்ம கலக்க தேவையில்ல. சூப்பராக வந்து பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ நல்லா ஆனால் முட்டையை வந்து நல்லா அடித்து நம்ம அதில் ஊற்றி விட்டு நல்லா கிளறிடணும். ஸோ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். காஷ்மீரி சில்லி போட்டதுனால இந்த கலர் வந்து வந்துருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரமும் கம்மியாக இருந்துச்சு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயமும் அதில் சேர்க்கவே இல்லை. கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்கி யோகிட்ட கொடுத்தேன். யோகியும் சந்தோஷமாக சாப்பிட்டான். யோகி கேட்ட ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய பழைய சாதமும் வீணாகாமல் இருந்தது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.